வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஈரோட்ல ஜிப்சம் பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஹோண்டா ஷோரூமு. புதுசா இப்போ பண்ணிட்டுருக்காங்க. அந்த பில்டிங் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிப்சம் ஒர்க் தான் பண்ணி குடுக்குறோம். வால்ல. இது வந்து ஆல்ரெடி ஏஏசி பிளாக்ல ஃபுல் ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஒன்லி வாலுக்கு மட்டும் தான். ரூஃபிங் எல்லாம் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரா இருக்கு. கீழ வால்ஸு, பார்ட்டிஷன் வால்ஸு எல்லாமே ஏஏசி பிளாக்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக நம்ம வந்து ஜிப்சம் ஒர்க் பண்ணி குடுத்துட்ருக்கோம். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிப்சம் ஒர்க்னால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, பிளாஸ்டரிங் பண்ணி க்யூரிங் பண்ணிட்டு இருக்கிற டைமும், இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல க்யூரிங்கே தேவையில்லாம இருக்கக்கூடிய சிமெண்ட்டெல்லாம் வந்துருச்சு. இருந்தாலும் லேபருக்கு ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு பெரும்பாலும் வந்து இருக்கு. ஸோ ப்ராஜெக்ட்ட டயத்துக்கு முடிக்கிறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை லேபர் ப்ராப்ளம். அதே மாரி நீங்க சிமெண்ட்டுக்கு வந்து மணல வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரா அது வேலை நடந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த வேலையிலயும் பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் ஃபினிஷிங் முடிச்சுட்டு மேல பட்டி பார்த்து ஃபினிஷிங் பண்ணோம் அப்படிங்கும்போது, திருப்பி பெயிண்டரோட லேபர் எல்லாமே நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும். ஆனா, இப்ப ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, டைமிங்கும் கம்மி. அதே மாரி ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி ஃபினிஷிங் வந்துரும். ஒண்ணு பட்டி ஃபினிஷிங்னு சொன்ன உடனே லைட் ஃபினிஷிங்கான்னு கேட்குறாங்க. லைட் ஃபினிஷிங் வந்து பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு மேல டச்சப் பட்டி நம்ம வந்து கண்டிப்பா பார்த்தே தீரணும். பட் வந்து கலவையில பூசி வரக்கூடிய ஃபினிஷிங்க விட, நொகு நொகுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபினிஷிங், அதாவது மேடு பள்ளங்கள் பெரும்பாலும் இல்லாத ஒரு ஃபினிஷிங் வந்து கண்டிப்பா நம்மனால ஜிப்சம் பிளாஸ்டரிங்ல சிங்கிள் கோட்ல நம்மனால பண்ண முடியும். ஸோ இந்த மாரி நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணும்பொழுது, எக்கனாமிக்கலாவும் நம்மனால செய்ய முடியும், டைமிங்கும் முடிக்க முடியும். அதெல்லாமே இது வந்து ஒரு கிரீன் ப்ராடக்ட். அதாவது சுற்றுப்புற சூழ்நிலையை தீங்கு விளைவிக்காத பொருட்கள்னு சொல்லலாம். இது நேச்சுரல் மெட்டீரியல். அது மாரி இன்னும் நெறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. இதனால வந்து காஸ்ட் சேவிங்கும் இருக்கு, டைம் சேவிங்கும் இருக்கு. டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ட்ரெண்டு ஜிப்சம் பிளாஸ்டரிங் தான் வந்து இன்டீரியர்ல பண்றது ஒரு கலாச்சாரமா மாறிட்டுருக்கு. நாமும் இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்க தேவைப்படுற இடங்கள்ல பயன்படுத்துவோம். ஸோ இது நல்ல லுக்கும் குடுக்கும். அதே மாரி நல்ல பேரும் கிடைக்குது இந்த வேலை செய்யறதுனால. தேவைப்படுறவங்க இந்த மேல இருக்கிற என்னுடைய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஜிப்சம் பிளாஸ்டரிங் செஞ்சு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.